வேதத்துக்கும் உபனிஷத்துக்கும் படிச்சு பார்க்கும்போது என்ன வித்தியாசம்னா, ரிச்சுவல்ஸ், பூஜைகள், தேடல்கள் வேதத்துல நிறைய இருக்கு. தேகி தேகி எல்லாம் இருக்கு. ஆனா உபனிஷத்துல ஞானமான ஒரு சிந்தனை இருக்கு. இப்ப வேதமும் உபனிஷத்தும் வந்ததுக்கு பிறகு ஆகமம் ஏன் வருது? ஒரு சிஸ்டம், கோயில் அமைப்புன்னு வரும்போது அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சி வருது. இதை சொசைட்டில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில குழப்பங்கள் ஏற்படுது இந்தியாவில். ஆன்மீகத்தில் இதை பேச முடியுமே, அரசியல்வாதிகள் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல. இந்தியா முதல்ல வெளியில இருந்து தாக்கப்பட்ட நாடு. முதல்ல முகல் இன்வேஷன் வந்தது. அதன் பிறகு பிரிட்டிஷர் இன்வேஷன் பேனா கூட அது கிறிஸ்டியானிட்டியினுடைய டாமினேஷன் ஏற்பட்டது. இந்த ரெண்டு தாக்குதலையும் இங்க இந்து மதம் கையாள வேண்டியிருந்தது. ஆனா இந்து மதம் கையாள வேண்டியதுல ஒரு தவறு நடந்தது. சமூகத்தில் அடித்தட்டு மக்களை பற்றி மேல்தட்டில் இருந்த இந்துக்கள் கவலைப்படல. அவர்கள் தங்களுடைய ஹியரார்க்கியை மெயின்டைன் பண்றதுக்காக ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, கீழே இருந்த மக்களை மதிக்கல, கோயிலுக்கு உள்ள விடல. அதனால கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க கோயிலுக்குள்ள விட்டு இருந்தா அவங்க எப்படி கூட்டிட்டு போக முடியும்?